ஒரு அப்பாக்கு இந்த குழந்தை தன்னோடது இல்லன்னு தெரிய வந்து அவர் ரொம்பவே வேதனை அடைகிறாரு. அதனால அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே பீச்சுக்கும் போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இவனோட ஒய்ஃப் குழந்தையும் ஹஸ்பண்டையும் காணுமேன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி, நான் தான் அவனுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம, அவங்க 2 பேருக்கும் எதா ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி பழியும் அவன் மேல போட்டுக்கிறா. இந்த மாதிரி சமயத்துல இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவ்ளோ நாளா தன்னோட லவ்வரோட குழந்தைய தனக்கும் தன்னோட ஹஸ்பண்டுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தா. இனி அந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவ பயங்கரமா வேதனை அடையறா. எங்க போனாங்கன்னு தெரியாம இவளும் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. ஆனா அவரு எதுவுமே யோசிக்காம கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கும் வராரு. அந்த ஒய்ஃபுக்கு அவளோட ஹஸ்பண்ட நேரா கண்ணுக்கு நேரா பார்க்க கூட முடிய மாட்டேங்குது. ஆனாலுமே அவர் கோவப்படாம அந்த குழந்தைய அவகிட்ட கொடுத்துட்டு ஆபீஸ்க்கும் கிளம்பி போயிடுறாரு. ஆபீஸ்ல இருந்து வர தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இந்த விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அவரும் ஆபீஸ் விட்டு வர உடனே அவங்களோட வைஃபும், கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல நீங்க என்கிட்ட ரொம்பவுமே சிடுசிடுன்னு இருந்தீங்க, என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத மாதிரி இருந்தீங்க அப்படின்றனால எனக்கு தனிமையா இருக்க மாதிரி தோணுச்சு. அந்த நேரத்துல என்னோட லவ்வர் வேற வந்திருந்தான், அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் பிரெக்னென்ட் ஆன அப்பவே நான் டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா அப்படி நான் தனியா போயிருந்தேன்னா என்கிட்ட கையில காசும் இல்ல இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் நீங்க சொல்லியிருந்தீங்க நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கான ஃபுல் செலவும் நானே ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா குழந்தைலாம் பிறந்த பிறகு நீங்க அப்படியே டோட்டலா நல்லவரா மாறிட்டீங்க. நான் இதை கொஞ்சம் கூட புரியாம இந்த தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பும் கேக்குறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.